Good morning, all. We'll start the session. நிமிர்ந்து உட்காருங்க. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Now focus on your third eye. Third eye focus பண்ணுங்க. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Keep focusing on your third eye. Keep focusing on your third eye. Take a deep inhale. Relax, exhale. Now join your hands for prayer. ॐ योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Rub your palm, gently place it on your eyes. Now we'll start with the box breathing. ஸோ இந்த பாக்ஸ் ப்ரீதிங் பண்ணும்போது நல்ல ஒரு இன்ஹேல். நீங்க எப்படின்னா வந்து உங்க சுத்தி இருக்கிற அந்த காத்தை நல்லா ஃபீல் பண்ணி லவ் பண்ணி நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் அழகா அந்த ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப அப்படியே அடக்கி வச்சு இது பண்ணாதீங்க. ஸ்லோவா இன்ஹேல் பண்ணீங்கன்னா அழகா ஹோல்ட் பண்ண முடியும். நீங்க வேக வேகமா இன்ஹேல் பண்ணீங்கன்னா அது அடக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து இதுதான் ட்ரிக்கு. அது ஸ்லோவா நீங்க அந்த காத்தை ஃபீல் பண்ணி இன்ஹேல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பாக்ஸ் பிரீதிங் பண்ணும்போது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். Take a deep breath in. Breathe out and empty your lungs. ஸோ இன்னைக்கு லெஃப்ட் நாசில் ரன் ஆகணும். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எந்த பொசிஷன்ல வேணுமோ நீங்க ப்ராப்பரா அதுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துக்கோங்க. One more time. Take a deep breath in and breathe out. Now for box breathing, breathe in, hold, out, hold. In, hold, out, hold. In, hold, out,
hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold. If you feel like, you may gently open your eyes or continue sitting with yourself for some more time. Relax. We'll start with the 9 joint warm up. So start பண்ணிடுங்க. Instruction wait பண்ணாதீங்க. Please start.
The heel up and down ஒரு 10 to 20 counts add பண்ணிக்கோங்க நம்ம 9 joint warm upல. இந்த 9 joint warm up முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா வாரியர் போஸ் தான் பண்ண போறோம். ஸோ வாரியர் போஸ் வந்து நேற்று நம்ம பார்த்தோம்னா வாரியர் 1, வாரியர் 2 அண்ட் ரிவர்ஸ் வாரியர். ஸோ இது மூணும் வந்து சீக்வன்ஸா பண்ண போறோம். எல்லாமே வந்து 5 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறீங்க. நேற்று 10 ஹோல்ட் பண்ணோம். 5 கவுண்ட்ஸா ஒரே ஸ்ட்ரெச்ல போ அடுத்து உங்களுக்கு 15 கவுண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இது. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து 2 இதுவா பிரிப்பாங்க, அப்பர் பாடி லோவர் பாடி. இது வந்து லோவர் பாடிக்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இதை முடிச்சதுக்கு அப்புறம் கோர் ஆசனான்னு போட் ஆசனா பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா பொசிஷனுக்கு வந்துருங்க. ஸோ அதே நேரம் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளவு நீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் ஸ்ட்ரெச் அவ்வளவுதான் ஸ்ட்ரெச்சிங் கிடையாது. நீங்க திருப்பி அந்த பொசிஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் தேவைப்படும். அப்போ நீங்க ஒரு கால் நீங்க பேக்ல ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் சைட் டர்ன் பண்ண போறோம். ஸோ ரைட் டர்ன், உங்களோட ரைட் பாதம் ரைட் சைட் டர்ன் பண்ணோம். அண்ட் அந்த பாதத்தோட இந்த லாஸ்ட் எட்ஜ் இது வந்து உங்களுக்கு இந்த ஆர்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கேன். சப்போஸ் நான் ஸ்ட்ரெயிட்டா வைக்கல அப்படின்னா நான் இங்க வைக்கிறேன், பேக்ல தள்ளி வைக்கிறேன். இந்த கால் மட்டும் லெஃப்ட் கால் மட்டும் இங்க இருக்கு. உங்களுக்கே பார்க்க அன்ஈவனா இருக்குல்ல. ஸோ இது மட்டும் செக் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கோங்க. எனக்கு மேட்ல வந்து இங்க லைன் இருக்கு. ஒன் செகண்ட். ஸோ எனக்கு இந்த மேட்ல பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு லைன் இருக்கு. அந்த அந்த லைன் வச்சு நான் வந்து கேல்குலேட் பண்ணிப்பேன். மேபி சில பேர் சில மேட்ல மட்டும் இருக்கும். ஓகே, ரைட் சைட் ரைட் டர்ன் பண்றோம். இந்த பெல்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து இந்த நமஸ்காரம் மேல. இந்த பெல்ட் உங்களுக்கு சரியா வரணும் அப்படின்னா நீங்க பின்னாடி எவ்வளவு வேணா நீங்க லெஃப்ட் லெக் எவ்வளவு வேணா பேக்ல ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, இந்த பெண்ட் ரொம்ப ஷார்ட்டா வருது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச்னா அந்த பின்னாடி லெஃப்ட் லெக் நல்லா நீங்க பின்னாடி ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 5 கவுண்ட்ஸ். 5, 4, 3, 2, 1 சேஞ்ச். பொசிஷன்ல இருந்து பெருசா ஒண்ணும் மாறாம உங்களோட ஆங்கிள் மட்டும்தான் ட்விஸ்ட் ஆகும். அப்படியே ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் போறோம். பாடியை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. எல் ஷேப் பெண்ட் எடுத்துட்டு வாங்க. அண்ட் தென் அஞ்சலி முத்ரா. 5, 4, 3, 2, 1 சேஞ்ச். அகெயின் பெருசா எந்த சேஞ்சும் இல்லை, ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ரைட் சைட் வாரியர் 2 ஜஸ்ட் 180 டிகிரிக்கு நீங்க
கைய ஸ்ட்ரெயிட்டா வைக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல் ஷேப் பெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வைங்க. நல்லா 2 கையும் ஸ்ட்ரெயிட்டா வைங்க 180 டிகிரி. 5 4 3 2 1 change. எல் ஷேப் பெண்ட் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு அடுத்து நீங்க கையை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 5 4 3 2 1 change. Again change. Reverse warrior. Right side. Bend எடுத்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட். And then 180 degree கையை ரைஸ் பண்ணுங்க. 180 degree ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு then give a nice bend. நீங்க இப்ப ரைட் சைடுல இருக்கீங்கன்னா லெஃப்ட் சைடுல நீங்க பெண்ட் பண்ணுங்க. 5 4 3 2 1 change. கீழே பெண்ட் கிடையாது, பேக்ல பெண்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு எல் ஷேப் ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு போங்க 180 டிகிரி and then ரைட்ல பெண்ட். 5 4 3 2 1 relax and come back. சோ இது வந்து ஒரு செட். ஒரு செட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 செட் பண்ண போறோம். சோ நான் ஏதோ கவுண்டிங்ஸ் கொடுக்க போறதுல உங்க இண்டிவிஜுவலா ஓன் கவுண்டிங்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க ப்ராப்பரா பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. உங்க கால் வந்து அந்த மேட்டை நல்லா பதிஞ்சிடணும். பேலன்ஸ் இருக்கணும். செகண்ட் செட் பார்க்க சிம்பிளா இருக்கும். நல்லா மூச்சு வாங்கும், நல்லா வேர்க்கும். செகண்ட் செட் வாரியர் 1. இந்த எல் ஷேப் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா நீங்க கை வந்து வச்சுக்கோங்க. இப்ப நான் 5 கவுண்ட் சொன்னேன், நீங்க 10 கவுண்ட்ஸா வச்சாலும் ஓகே தான். செகண்ட் செட் நான் முடிச்சிட்டேன். ஈச் 10 கவுண்ட்ஸ் வச்சு முடிச்சிருக்கேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கவுண்டிங்ஸ் வைக்கும் போது எவ்வளோனா நீங்க ஃபாஸ்டாவும் பண்ணலாம் அண்ட் கவுண்டிங்ஸும் அதிகமா பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. இந்த இடுப்பு கிட்ட இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் மடிப்பா நம்மளுக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் வாரியர்ல நல்லா ஃபீல் ஆகும். ரொம்ப பிரேக் எடுக்காதீங்க. நீங்க மேல உங்களோட அப்பர் பாடி ஓவர் வெயிட்டா இருந்துச்சுன்னா லைட்டா உங்களுக்கு அந்த முட்டியில பெயின் தெரியும். பட் அந்த பெயின் வந்து எப்படின்னா நீங்க ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, காலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பெயின் தெரியாது. நீங்க இங்க ஏதாச்சும் நீங்க எல் ஷேப்பா கொஞ்சம் சொதப்பலா எதனா வைக்கிறீங்க அப்படின்னும் போது திடீர்னு அந்த முட்டி பெயினா இருக்க மாதிரி இருக்கும். காலை மட்டும் ப்ராப்பரா பதிய வச்சு நீங்க எத்தனை கவுண்டிங் வேணா பண்ணலாம், ஈஸியா தான் வரும்.
இந்த இந்த பட்டுல இருந்து நீங்க நல்லா உங்களுக்கு அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். ப்ராப்பரா பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு செட் முடிச்சிடலாம். வீடியோ ஆன் பண்ணாதவங்க நீங்க ப்ராப்பரா பண்றீங்களான்னு மிரர்ல பாருங்க. இந்த 180 டிகிரி வைக்கும் போது ஒரு கை கீழே போயிடும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா ஸ்ட்ரெயிட்டா பார்த்து வைங்க. ரிவர்ஸ் வாரியர்னு ஏன் நேம்னு பாத்தீங்கன்னா, நம்ம போற பகுதி இல்லாம அந்த சைட்ல இல்லாம ரிவர்ஸ்ல டர்ன் பண்ணதான் ரிவர்ஸ் வாரியர். நீங்க இப்படி ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா இது வந்து திரிகோணாசன் போயிடும். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முத்ரா வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு முத்ரா பாத்தீங்கன்னா நீர் முத்ரா. சிம்பிள் தான். எத்தனை பேருக்கு அந்த ஃபிங்கர்ல வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லிட்டில் ஃபிங்கரும் தம்மும் டச் ஆகணும், டிப் டு டிப். லிட்டில் ஃபிங்கரும் தம்மோட டிப்பும் டச் ஆகும். மேல பார்த்தா மாதிரி லாப்ல வச்சுக்கோங்க. சாண்டிங் போயிடலாம். க்ளோஸ் யூர் ஐஸ்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட் ஆசனம் போயிடலாம். அதுக்கு பிஃபோரா வந்து ஃப்ளோர்ல படுத்துட்டு நம்ம ட்விஸ்ட் கொடுப்போம்ல, ஸோ அந்த ரிலாக்ஸேஷனுக்காக ட்விஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து போட் ஆசனா போயிடலாம். ஸோ மேட்ல ப்ளீஸ் லை டவுன். ரெண்டு கையும் நல்லா 180 டிகிரிக்கு நல்லா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. காலை லூப் பண்றீங்க அண்ட் தென் கிவ் அ நைஸ் ட்விஸ்ட். நல்ல ஒரு ட்விஸ்ட். உங்களோட நீங்க இப்ப ரைட் சைட்ல ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்க நெக் வந்து லெஃப்ட் சைட்ல போயிருக்கும், ஆப்போசிட். ஸோ இது ஒரு 5 செட்ஸ் முடிச்சுட்டு தென் ஸ்டார்ட் வித் போடாசன். நல்லா உங்க முட்டி தரைக்கு வரணும். வரலன்னு சொல்லக்கூடாது, நீங்க ஸ்ட்ரெச் கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்க இங்க இருந்து உங்க கை வச்சு புஷ் பண்ணணும். புஷ் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆம்பிட் இல்ல ஷோல்டர்ஸ்ல பெயின் வரும் அப்படின்னா, நீங்க ட்விஸ்ட் கொடுக்கும் போது வருது அப்படின்னா இந்த கையை நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறத கொஞ்சம் இறக்கிக்கோங்க. கையை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால இன்னும் நல்லா ட்விஸ்ட் கொடுக்க முடியும். அது ப்ராப்பரா பார்த்து பண்ணுங்க. 5 செட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா லாஸ்ட் செட் ஆச்சு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. நீங்க எந்த சைடு ட்விஸ்ட் கொடுக்குறீங்களோ ஒரு சைடும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸா ஒரு ஃபீல் இருக்கும். முடிச்சிட்டீங்கன்னா சைட் டர்ன் பண்ணி பொறுமையா ஏஞ்சுக்கோங்க. சோ போட் ஆசனோட பொசிஷன் இதான். நீங்க உட்கார போறீங்க. லைட்டா நீங்க பேக்ல லீன் பேக். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இங்க மேட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா டவல் இல்லைன்னா பெட்ஷீட் ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க லைட்டா சாயிடுங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா ஊனும். ஸோ செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அந்த ஒரு டவலோ இல்ல பெட்ஷீட்டோ வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ண போறோம். வெறும் ஹோல்ட் மட்டும். அவ்வளவுதான். ஹோல்ட் மட்டும் ஒரு 5 செகண்ட்ஸ். 5 4 3 2 1. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு ரொம்ப நாள் ஆனதுனால நான் இப்ப வெறும் 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வருது. 1 2 3 4 5. அடுத்த ஒரு 5 வந்து ட்விஸ்ட், சைட் ட்விஸ்ட். 1 2
3, 4, 5. ஸோ இப்போ இந்த 3 சேர்த்து நம்ம பண்ண போறோம். நடுவுல பிரேக் எடுத்தோம்ல, பிரேக் எடுக்காம சேர்த்து நம்ம பண்ண போறோம். ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ 15 கவுண்ட்ஸ் வருமா? ஸோ எவ்வளவு முடியுதுன்னு பாருங்க. வெறுமே ஹோல்ட் பண்றது 15 கவுண்ட்ஸ்னா கொஞ்சம் டஃபா இருக்கும். நடுவுல இந்த சேஞ்சஸ் வரனால உங்களால எவ்வளவு முடியுதுன்ட்டு இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் செட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட். நான் எதுவும் கவுண்டிங்ஸ் கொடுக்க போடல. உங்களால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுது அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர்றது ட்விஸ்ட். மூணு போடாம நீங்க இங்க இருந்து பின்னாடி சாயும் போதும் இப்படிதான் சாயறீங்க, கை வைக்கிறீங்க. இதுல எங்கேயும் கூன் இருக்கக்கூடாது. நீங்க இப்படி கூன்லாம் போடக்கூடாது. நெக்க ப்ராப்பரா வைங்க, கரெக்டா பண்ணுங்க. திருப்பியும் பேக்ல வரும்போது திருப்பியும் நீங்க பொசிஷனுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்றீங்க போதும் நிமிர்ந்து உட்காருங்க. செகண்ட் செட். கிரிப் ஃபுல்லா வயிற்றுல கொடுக்கணும். இந்த தலையில நெக்க ஹோல்ட் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல வயிற்றுல கொடுங்க. ஆஃப்லைன் கிளாஸ்ல ஒரு 12th படிக்கிற கேர்ள் வராங்க. ஸோ அவங்க கேட் அண்ட் கவ் பண்ணும் போது நெக் பெயின் சொல்லிட்டாங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து அவங்களோட நம்ம மேல தூக்குவோம்ல, ஸோ இங்க வந்து நம்ம இப்படி தூக்கும் போது இந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் இங்க போட்டுட்டாங்க. நம்ம எப்பவுமே இந்த அந்த பெண்ட் ஆர்ச் எடுத்து வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆசனாக்கும் ஒரு அந்த மிட் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல நீங்க அந்த ஸ்ட்ரென்த்தோ அந்த கிரிப்போ கொடுத்தாதான் உங்களுக்கு வேற எங்கேயும் பெயின் இருக்காது. ஸோ அதே மாதிரி இங்க வந்து நம்ம இந்த வயிற்றுக்கு கொடுக்கணும். நீங்க ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஷோல்டர்ல நெக்ல கொடுத்தீங்கன்னா பெயின் வந்துடும். ஸோ ப்ராப்பரா பண்ணுங்க. ஸோ நான் தேர்ட் செட் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட தேர்ட் செட். இந்த ட்விஸ்ட் கொடுக்கும்போது சப்போஸ் அந்த வயிற்றுல அந்த பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மசில்ஸ்ல பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மூச்சு வாங்க விடாதீங்க. ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி அந்த 5 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்றீங்கல்ல, ஹோல்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட பாத்துக்கோங்க. பார்த்துட்டே ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இதுலயுமே வந்து ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னா ப்ராப்பரா ஹோல்ட் பண்ண முடியாது. I'm doing my fourth set.
ஃபோர்த் செட் முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு செட் இருக்கு. Doing my fifth set. முடிச்சிட்டீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரீதிங் போயிடலாம். ஸோ இன்னைக்கு பிரீதிங் பாத்தீங்கன்னா 5 கவுண்ட்ஸ். ஷீதல் பிரீதிங், ஷீகாரி பிரீதிங். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குறது செட்டில் டவுன் ஆயிட்டோன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நல்லா இங்கெல்லாம் ஒரு மாதிரி வார்மா ஒரு ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு வார்ம் ஃபீல். ஏன்னா உள்ள இருந்து அந்த ஒரு மாதிரி ஃபயர் உங்களுக்கு இதுவான மாதிரி. அண்ட் நல்லா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா வேர்த்தும் கொட்டும். இந்த உள்ள இருக்க இந்த பகுதியெல்லாம் வேர்த்து கொட்டணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஷீத்தல் பிரீதிங். நாக்க வந்து பைப் மாதிரி வெளியில எடுத்துட்டு வரணுமா? உள்ள காத்த உள்ள உறிஞ்சி முழுங்கிடணும். தண்ணி முழுங்குற மாதிரி முழுங்கிடணும். மூக்கு வழியா எக்ஸேல் ஆகும். உள்ள வந்து காத்து உள்ள தண்ணி முழுங்குற மாதிரி உறிஞ்சி மூக்கு வழியா எக்ஸேல். உங்களுக்கு நல்ல ஹீட் பாடி அப்படின்னா ஒரு 5 to 10 செட்ஸ் கூட நீங்க பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கிளைமேட்டும் பயங்கர வெயிலா இருக்கு, தாராளமா பண்ணலாம். சுத்தல் பிரீதிங் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஷீகாரி பிரீதிங். பல்ல ரெண்டையும் ஹோல்ட் பண்றோம். ஹோல்ட் பண்ணிட்டு அந்த நடுவுல இருக்க அந்த கேப்ல நம்ம காத்த உள்ள சக் பண்ணணும். மீதியெல்லாம் சேம் ப்ராசஸ். சக் பண்ணி உள்ள தண்ணி முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு மூக்கு வழியா எக்ஸேல்.
ப்ராப்பரா அந்த 10 கவுண்ட்ஸ் முடிச்சிருங்க. டைம் ஆகுதுதான், அடுத்து ஏதாச்சும் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் இந்த ப்ரீதிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் சோல் பிரேயர், செல்ஃப் ஹீலிங் அண்ட் சவாசனா. நாளைக்கு வந்து ஜும்பா டான்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஓம் சாண்டிங் ப்ளே பண்றேன். சோல் பிரேயர், செல்ஃப் ஹீலிங், சவாசனா. சோல் பிரேயர் நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. உங்க சோலை நீங்க கால் பண்ணணும். அது உங்களுக்கு எப்படி வேணா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கலாம். கூஸ் பம்ப்ஸ் வரலாம், ஒயிட் லைட் மாதிரி ஃபீல் ஆகலாம், இல்ல வேற ஏதாவது இமேஜ் மாதிரியும் நீங்க கண்ணு மூடும் போது தெரியலாம். ஸோ எந்த ஃபீல் வேணா ஓகே. பட் நீங்க உங்களுக்குள்ளதான் பேசுறீங்க. பட் தனியா ஒரு பர்சன் மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். பட் உங்களுக்குள்ளயும் நீங்க பேசுற மாதிரியும் இருக்கும். ஸோ ஓப்பன் டாக், நீங்க என்ன வேணா ஷேர் பண்ணலாம். ஸோ இது ப்ராப்பரா எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டெப்னு ஒண்ணு இருக்கு. அது நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல. யாருமே வந்து பெருசா ஃபீல் பண்ணன்ட்டு எனக்கு ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கவங்க சொல்லல இன்னும். ப்ராப்பரா அதை ஃபீல் கொடுங்க. லாஸ்ட் முடியிற நாள் நம்ம பண்ணும் போது அடுத்த வேலை இருக்கு நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், வீட்ல இருந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ அது இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த சோல் பிரேயர் நீங்க எப்போ வேணா பண்ணலாம். சாப்பிட்டது சாப்பிடல அப்படிலாம் கிடையாது. ஸோ செக் பண்ணி நீங்க தனியா இருக்கும்போதும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சொன்னதை இதை ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க தனியா இருக்கும்போது உங்க சோல் கூட நீங்க பேசி பாருங்க. ஓகே, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க.